போர்ட் பிளேர்லேருந்து ஹட் பே போகிறப்போ கேமல் பே ஷிப்பில் போயிருந்தோம். ரிட்டன் ஹட் பேலேருந்து போர்ட் பிளேர் போகிறதுக்கு சிந்து ஷிப்பில் தான் போயிருந்தோம். கேமல் பே கப்பல் வந்து கொஞ்சம் பழைய கப்பல், இது வந்து கொஞ்சம் புது கப்பல்னால நல்லா நீட்டாக இருந்துச்சு. வெளியே இருந்து பார்க்குறதுக்கே லைட்டோட நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருந்துச்சு. வரப்போ கேபினில் டிக்கெட் கிடச்சிருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு பங்க்கில் தான் கிடச்சிருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு கப்பல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போனதும் பங்க்குமே பார்த்தீங்கன்னா ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கேபினில் நம்ம 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஆனால் இதில் வந்து நிறையா பேர் வந்து இருப்பாங்க. கேபின் வந்து நம்மளுக்கு ப்ரைவேட்டாக ரூம் மாதிரி ஆயிரும். ஆனால் இதில் வந்து காமனாக இருக்கும். எல்லா பெட்டுக்குமே நல்லா ஸ்க்ரீன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஒரு லாக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாஷ்ரூமே அட்டாச்சாக இல்லாமல் தனியாக தான் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேட்டர் ரூம்லாம் இருக்குது, டிவிலாம் போட்டிருக்காங்க. அடுத்து அப்படியே வெளியே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியே தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். கேமல் பேல வந்து நல்லா கார்னரில் நின்று வியூலாம் பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, இந்த மாதிரி நடுவுலையே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து கப்பலோட ஹேங்கர் வந்து வச்சுருந்தாங்க, செம்ம பெருசாக இருந்துச்சு. அப்புறம் சேஃப்டி போட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குல்ல, இதில் வந்து நிறையா பேசஞ்சர் கெப்பாசிட்டி இருக்குன்னு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து மேலே இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இது வெள்ளையை விட இதில் நிறையா கெப்பாசிட்டி பேசஞ்சர்ஸ் பிடிக்கும். நாங்கள் ஏறி மேலே வந்துட்டோம். இன்னுமே நிறையா பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து இங்கேருந்து அப்படியே கேபின் ரூம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். கேபின் ரூம் உள்ளே எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. கேபின்கான வெயிட்டிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ஜிம்லாம் இருந்தது. ஸோ நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை, இந்த மாதிரி சைக்கிளிங் வச்சுருந்தாங்க. கூடவே வந்து ஒரு பஞ்சிங் பேக் மட்டும் இருந்தது. பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அதில் சைக்கிளிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக பஞ்சிங் பேக்கு அலிசா ஒரு பஞ்சை போட்டுட்டு கிளம்பிட்டா. நடுவில் வந்து வெயிட்டிங் ரூம், இங்கே சேர்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து ரூமில் வியூ ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து உட்காந்து வந்து வெளியில் பார்க்குற மாதிரி கண்ணாடிலாம் போட்டிருந்தாங்க. நல்லா நடுக்கடலில் போகிறப்போ சன்ரைஸ்லாம் பார்க்கும்போது இங்கேருந்து சூப்பராக தெரியும். ரொம்பவே குட்டியான ரூம் தான். ஒரு 5-6 சேர் வந்து போட்டிருந்தாங்க, 2 டேபிள் வந்து வச்சுருந்தாங்க. அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டின்னர் வந்து வெளியிலேருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு. கம்பல்சரியாக ரூமில் உட்காந்துட்டு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. அது கேபினாக இருந்தாலும் சரி, பங்காக இருந்தாலும் சரி, கேன்டீனில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஸோ அன்றைக்கான டின்னருமே முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.